ஹாய், இது வந்து இன்றைக்கி பொங்கல், அதுவும் எல்லாருமே வந்து இந்த செடி வைப்பாங்க. இது என்னென்னா, இதுதான் வந்து தும்பச்செடி. ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்கள்ல, தும்பச்செடியில் தூக்கு மாட்டி தொங்கு அப்படி சொல்லுவாங்க. அந்த செடி தான் இது. இது வந்து பொங்கலுக்கு வைக்கிறாங்க. இதுதான் அதோட பூவு. இது எதுக்காக வந்து பொங்கல் அன்னைக்கு செடி நிறையா இருக்குது, அப்போல்லாம் வந்து இது யூஸ் ஆக மாட்டுது. ஆனால் பொங்கல் அன்னைக்கு மட்டும் சொல்லுவாங்க, தும்பச்செடியில் தூக்கு மாட்டி தொங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த டைலாக் வந்து இந்த பழமொழி இப்போ சொல்லக்கூடாது. சரி, இருந்தாலும் வந்து அடிக்கடி வந்து அந்த வேர்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து பார்க்க ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்கள். ஆனால் செடியில் வந்து இதை வந்து பொங்கல் அன்னைக்கு பறித்து சாமி கும்பிட்றாங்க. இப்போ பொங்கல் வழிபடுற இது வந்து ஒரு முக்கியமான பொருளாக இருக்குது. இது எதுக்காகன்னு தெரில. யாருக்காவது இந்த தும்பப்பூவை வச்சு எதுக்காக பொங்கல் அன்னைக்கு இந்த தும்பப்பூ வைக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வைப்போம். அந்த இடத்துல வந்து பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அருகம்புல். தும்பப்பூ ஒரு வேளை பிள்ளையாருக்கு பிடிக்குமா என்னென்னு எனக்கு தெரியல. எதுக்காக வந்து இந்த தும்பப்பூவை வந்து எல்லோரும் பறித்து சாமிக்கு வைக்கிறாங்கன்னு தெரில. அதுதான் தும்பச்செடி நிறைய வந்து மருத்துவ குணம் இருக்குது. ஆனாலும் பொங்கல் அன்னைக்கு தான் இதை வந்து நிறைய பேர் வந்து தேடி போய் பறிக்கிறாங்க. நல்ல வேளை இது எங்கள் வீட்டிலே இருந்துச்சு. ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும்.